கேள்வி வரப்போது சுற்றினது கொள்ளளவும் சியாவுள்ள 3 கொள்ளளவிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பேட்டரியுடன் ஒரு சாவி கேயுடனும் தொடுக்கப்பட்டுள்ளது. சி கொள்ளளவம் பேட்டரி கே. ஓகே, இந்த இருக்கு கே இருக்கு, இந்த இருக்கு சி இருக்கு. ஓகே, ஆரம்பத்தில் சாவி கே மூடப்படுகிறது. ஃபர்ஸ்ட்ல சாவி மூடப்படுதான், சரியா? மூடப்படுற மாதிரியே இருக்கிறோமே, மூடப்படுது. ஓகே, கொள்ளளவிகள் முழுமையாக ஏற்றப்பட்ட பின்னர் சாவி கே திறக்கப்படுகின்றது. சரி, சாவி கே திறக்கப்படுகிறது. பேட்டரிக்கும் குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் V எனின், அங்க V தந்திருக்காங்க. ஓகே, V எனின் சுற்றிலுள்ள கொள்ளளவிகளின் மொத்த ஏற்றம் என்ன செய்யுது? விடைய பார்த்தோம்னா குறைகிறது, அதிகரிக்கிறது. சரி, இப்போ என்னென்னு வருவோம். இப்போ கே மூடப்பட்டுட்டு, சரியா? கே மூடப்பட்ட என்ன செய்யும்? மின்னோட்டம் வருது. இந்த மின்னோட்டம் அப்படியே ஓடி வந்து இதில் கொஞ்சம் ஏற்றங்கள் சேருது. இப்போ ஏற்றத்தை நான் Q வந்து போடுறேன், ஏற்றம் சேருது. இங்கே வந்தோடனே இதில் இந்த ரோட்டால் போகிறத விட இந்த ரோட் கொஞ்சம் கிளியராக இருக்கிறதால மின்னோட்டம் இப்படியே போயிடும். இப்படியே வந்து திருப்பி V அடைஞ்சிடும். அப்போ இந்த கொள்ளளவு மட்டும்தான் தொழிற்பட்டிருக்கு. முதலாவது விஷயம், சரியா? ரெண்டாவது விஷயம், இதை என்ன செஞ்சுருக்காங்க? திறந்துட்டாங்க. அப்போ திறந்தமண்டா இப்போ மின்னோட்டம் வர்றேர், இதுக்குள்ள ஒரு ஏற்றத்தை ஸ்டோர் பண்ணுறேர். அப்புறம் என்ன செய்வேர்? அதே மாதிரி இதுக்குள்ளால திருப்பி வந்து இங்கே ஒரு ஏற்றத்தை ஸ்டோர் பண்ணுவேர். அதே மாதிரி இங்கால அழுத்தம் முடிஞ்சிடும். அப்போ இந்த இதில் 3 கொள்ளளவியும் தொழிற்பட போகுது. முதலாவதுல இந்த ஒரு கொள்ளளவு தொழிற்பட்டது, இதில் 3 கொள்ளளவியும் தொழிற்பட போகுது. சரி, அப்போ இந்த விஷயத்தையும் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இதில் இந்த கொள்ளளவு மட்டும் தான் தொழிற்படுது, இதில் இந்த 3 கொள்ளளவையும் தொழிற்பட போகுது. அப்படின்ற போதில் இந்த 2 கொள்ளளவி சமாந்திரமாக இருக்குது, இது தொடராக இருக்குது. சரி, இந்த முதலாவது கொள்ளளவி மட்டும் தானே தொழிற்படுன்னு சொன்ன நான். அப்போ இதுக்கு கொள்ளளவிக்கான சமன்பாடு Q = CV. அப்போ டிரெக்டாகவே நாங்கள் CV என்று போடுவோம். அப்போ முதலாவது ஏற்றம் இப்படி தான் இருந்திருக்கும், Q = CV-யாக இருக்கும். Q ஏற்றம் CV-யாக காணப்பட்டிருக்கு. ரெண்டாவதுல பார்த்தோம்னா இப்போ இதில் என்ன, இது சமாந்திரமாக இருக்குது. அப்போ ரெண்டுமே என்ன? கூட்டுப்படும். சமாந்திரமாக இருந்தால் கூட்டுப்படும். இன்னும் ஞாபகம் வச்சுருக்கோம்னா தடைக்கு எதிரானது. இதே தடையாக இருந்திருந்தால், சமாந்திரமாக இருந்திருந்தால் ஒன்றுங்கள் C ஒன்றுங்கள் R + ஒன்றுங்கள் Rன்னு போட்டுப்போம். ஆனால் கொள்ளளவிக்கு மாறி, அதாவது ரெண்டும் கூட்டப்படும். ரெண்டும் கூட்டப்பட்டு 2C என்று வரும். அதே மாதிரி இது ரெண்டும் என்ன? தொடரில் இருக்குது. அப்போ ஒன்றுங்கள் 2C இந்த இருக்குது, ஒன்றுங்கள் C விளையுள்ற, அதாவது மொத்த கொள்ளளவமாக இருக்குது. இந்த இருக்கு ஒன்றுங்கள் C. அப்போ போமாசி 2C எடுத்தோம்னா இதை 2ஆல் பிரிக்கணும்னா 2C, இதையும் 2ஆல் பிரிக்கணும், இது 2. அப்போ மொத்தமாக கூட்டினா 3ங்கள் 2C. ஆகவே C = அதாவது தலைகளை மாற்றினோம்னா 2C/3 இருக்குது. அப்போ இந்த தொகுதியில் மொத்த கொள்ளளவம் 2C/3 இருக்குது. அப்போ இதுக்கு Q = CV பாவிச்சோம்னா இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறோம்? இது கொள்ளளவம் தான் நம்ம கண்டிருக்கோம். அப்போ Q தேவை. அப்போ Q தேவைண்டா Q = CV பாவிச்சா 2C/3V இருக்கும். அப்போ இதுலேருந்து பார்த்து உங்களுக்கு என்ன முடிவு தெரியுது? அதாவது Q = CV-லேருந்து Q1 அதாவது 2C/3V மாறி இருக்கு. அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு? குறைஞ்சி தான் இருக்கு. CV-லேருந்து 2C/3V மாறி இருக்கு. அப்போ குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? இந்த CV-லேருந்து இந்த 2C/3 கழிச்சோம்னா 1C3.V காணப்படும். இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். முதலாவதுல இந்த கொள்ளளவு தொழிற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவதுல இது திறந்தோடனே கரண்ட் இதுக்குள்ள தான் போப்பது, அதனால் இதுக்குள்ள ஏற்றம் ஒன்று ஸ்டோர் ஆகிடும். போப்பதுன்ற கொள்ளளவில் ஏற்றம் சேமிக்கப்பட்டுரும். அப்போ இதுக்குள்ள இந்த கொள்ளளவு தான் வேலை செய்ய போகுது. அப்போ எல்லாமே வேலை செய்ய போகுது. இது 2 சமாந்திரம் என்றால கூட்டியிருக்கேன், இது தொடர் என்றால 1ங்கள் 2C + 1ங்கள் C போமாசிலாம் கண்டு கொள்ளளவை எடுத்துட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட்டாக Q = CV-ல இருக்குது, பிறகு 2C/3V மாறுது. ஆகவே எவ்வளவு குறைஞ்சிருக்கு? CV-ல தான் குறைஞ்சிருக்கு. இதை பார்க்க விளங்கு தானே குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? இதில் இதை கழிச்சு விட்டால் இந்த விட தான் வரும்.